அடக்கம். 14/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 30ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்றைய கிரக நகர்வு: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, கன்னியில் சுக்கிரன் புதன் ராகு. மேஷராசியை பற்றி பார்ப்போம். ராசியாதிபதி செவ்வாய் 3ல், தனக்காரகன் குரு தனஸ்தானத்தில், தனஸ்தானாதிபதி 12ல் பரிவர்த்தனை யோகம். 2க்கும் 12 கூடையவங்க பரிவர்த்தனை யோகம், 7க்கும் 8 கூடையவங்க. அப்போ உச்சம் பெற்ற சுக்கிரன் மிச்சமில்லாத கொடுப்பான், ஆனால் அள்ளி கொடுப்பா, கிள்ளி வாங்கி வைக்காத பையில். சரி, பரிவர்த்தனையாக இருக்காங்கல்ல, இப்போ கஷ்டப்படுத்தி கொடுப்பார், அவ்வளோதான். ஏன்னா 2 பேரும் தேவூர் அசுரவூர். தேவூர் அசுரவூர் சுக்கிரன் மட்டும் உச்சமான சுக்கிரனும் குருவும் அங்கே வந்ததுனால அசுரவூர் 2 பேரும் எதிர்க்கிறாங்க. ஆனால் பொருளாதார மேம்பாடு, பொருளாதார சிறப்பாக இருக்கும் இன்னைக்கு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபம்: ராசியாதிபதி உச்சம் வந்து 1க்கும் 6 கூடிய ராசியாதிபதி உச்சம் 11ல் லாபஸ்தானத்தில். லாபஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் அசிக்குள்ளே உட்காந்துருக்கிறார். 7ஆம் அதிபதியும் 2ல் உட்காந்துருக்கார். அப்போ இந்த ராசிகாரங்களுக்கு ரிஷபராசிக்கு 11ஆம் அதிபதி செய்வது, 7ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி எதிரி சொத்து சேரணும். முக்கோண பரிமாணத்தில் இன்னைக்கு ரிஷபராசினர்களுக்கு அதீதமான நாள். மிதுனம்: 1க்கும் 4 கூடிய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 10ல். 5ஆம் அதிபதி 4-5 சம்பந்தம் 10ல் கர்மஸ்தானத்தில். 4 கூடிய கேந்திரமும் 5ஆம் அதிபதி திரிகோணமும் இன்னும் ஒரு கேந்திரத்தில் போய் உட்காந்து, குறிப்பாக ராகு கூட இன்றைய நிலை வக்கர நிலையில் பயணம் பண்ணுறாங்க. பூதாகரமான நாள், மிக சிறப்பான நாள் இன்னைக்கு மிதுன ராசி நண்பர்களுக்கு. கடகம்: 4-5-9ல் 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ல். 11ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 9ல் வந்து திரிகோணம். வாகன விருத்தி, வெளி ஊரு பயணம். இது இந்த கடகராசி நம்பருக்கு வெளியூர் பயணம் இன்னைக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக 6 தாண்டி போகிறோம், சுபத்துக்கு போகிறோம், சுப செலவாக போகிறோம். சிம்மம்: 7ஆம் அதிபதியாருடைய சனி 7 ஆட்சி. சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் அதிபதி நண்பர்கள் வட்டாரத்தில் இன்னைக்கு அனுகூலமான நாள். 10ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 8ல் கஷ்டப்படுத்தி கொடுப்பார், அவ்வளோதான். ஆனால் நண்பர்கள் உடனே செய்ய மாட்டாங்க. அதை நண்பர்களாக உதவி அவர் 8ல் இருக்கிறார். 10ஆம் அதிபதி 8ல் போய் உட்காந்து உச்சமாக உட்காந்துருக்கிறார். அவர் தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய புதனை கூடிய சம்மந்தப்பட்ட வக்கர நிலையில் இருக்கார். ராகு கூட இருக்கார். மிக சிறப்பான நாள் தான் இன்றைக்கி. அப்படி ஒன்றும் பெரிய
7 லட்சம் நண்பர்கள் உதவி செஞ்சிருவாங்க. கன்னி 7ல் சுக்கிரன், ராகு, புதன் 3 பேரும் வக்கர நிலையிலேயே நவுறாங்க. புதனும் ராகும், புதனும் சுக்கிரனும் வக்கர நிலை, வக்கர கிரக ராகு. மனைவி மக்கள் ஜாமிடா ஆட்சி, சனி ஆட்சியாக உட்காந்துருக்க 6ல். மனைவி மக்களால் அனுகூலமான நாள். சரி, நீ சொன்ன பேச்சு கேட்பான். சொன்ன பேச்சே டவுனு. இது வரைக்கும் கேட்காத பையன் இன்னைக்கு கேட்பான். இது வரைக்கும் கேட்காத பொண்ணு இன்னைக்கு கேட்கும். இது வரைக்கும் கேட்காத மனைவி இன்னைக்கு டவுனு கேட்பாங்க. துலாம் ராசியாதிபதி உச்சம் 6ல், ராசி 3க்கும் 6க்குடைய குரு 8ல், ராசிக்கு 8க்குடைய சுக்கிரன் 6ல். விபரீத ராஜயோகம் 3, 6, 8, 12 பரிவர்த்தனை விபரீத ராஜயோகம், திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம். அதுலேயும் குறிப்பாக 6ல் எதிரி சொத்து, எதிரினால் அனுகூலம், எதிரி பயப்படுவாங்க. இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கள் தீரும். இன்றைக்கி அது ஒரு முடிவு, சொல்யூஷன் கிடைச்சிடும். இன்னைக்கு விருட்சிபம் 4ஆம் இடம் சனி ஆட்சி, விவசாயம், உயரக வாகனம், குறிப்பாக உயிருள்ள வாகனம், உயிரற்ற வாகனம். இந்த உயிரற்ற வாகனத்துக்கு சிறப்பான நாள். வாங்கிறது, விற்கிறது, இது கொடுத்துட்டு பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்குறது, இதெல்லாம் இந்த இன்றைக்கி விருச்சிக ராசினர்களுக்கு சுலபமாக முடியும். 8 வரை குழப்பிட்டு இருந்திருப்போம். அது இன்றைக்கி நடந்தேறும். தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு அவர் 7ல் உட்காந்துருக்கார். 7ஆம் அதிபதி உச்சமாக உட்காந்து 5ல் உட்காந்துருக்காங்க. பசங்களால் அனுபவம் நாள், மிக சிறப்பான நாள் நீ சொல்லணும். இன்னைக்கு மன மகிழ்ச்சி சிறப்பாக நடந்திருக்கு. அது மாதிரி ஒரு பிம்பத்தை ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தேறும். தனசு ராசியாதிபதி குரு 6ல், 3க்கும் 4க்கும் 6க்குடையவர் சுக்கிரன் 4ல். 1க்கும் 4க்கும் உடையவங்க அசுரகுரு, தேவகுரு. இவங்க பரிவர்த்தனை இருக்காங்க. 4ஆம் இடம் 6ல். வாகன விருத்தி நல்லா இருக்கும். 4ஆம் இடம் கட்டடம், வாகனம், பூமி. அதே நேரத்தில் அம்மாவுக்கு ஏதாவது உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனைகள் விலகும். அம்மாவுக்கு பிரச்சனைகள் விலகும். 11ஆம் அதிபதி 4ல். உயரக வாகனங்கள் நல்லாயிருக்கும். சொகுசு கார், சொகுசான வாகனங்கள் அல்லது மகிழ்ச்சியான பிரயாணம், இதை இன்னைக்கு தனுசு ராசி நண்பர்கள் சந்திப்பாங்க. மகரம் மகர ராசி நண்பர்கள் நண்பர்களாலையும் சகோதரனாலும் உதவி. 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் மறைகிறார் 8ல். 2ஆம் தனஸ்தானாதிபதி சனி ஆட்சியாக உட்காந்துருக்கா. முழு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் குரு பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க. அப்போ சுக்கிரன் இந்த ராசிகாரனுக்கு முழு யோகாதிபதி. அவர் குரு வீட்டில் உட்காந்துருக்காரு. குறிப்பாக ராகு கூட பயணம் பண்ணுறார், வக்கரகதியில் பயணம் பண்ணுறார். ராகு எதையுமே பெருசு பண்ணக்கூடியவர். அதில் குறிப்பாக அந்த வீட்டுக்குரிய குரு சுக்கிரன் வீட்டிலே உட்காந்துருக்கார். ஆடை ஆபரணம் வாங்கலாம். ஆடை ஆபரணம், துணிமணி, அதுலேயும் குறிப்பாக உயரக துணிமணி வாங்கலாம். அன்றைக்கி எடைக்கு வாங்குவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணம் நடக்கும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பம் ராசிலேயே ராசியாதிபதி ஆட்சி, 7ஆம் அதிபதி இங்கே வரார். வெளிவட்டாரத்தினால அனுகூலமான நாள். நண்பர்கள், தூரத்து உறவுகள், இவங்களெல்லாம் அனுகூலமான நாள். இன்னைக்கு தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில்
பரிவர்த்தனை யோகம் ஒரு சிறப்பான யோகம். தேவகுரு சிறுகுருவாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு இந்த வக்கரகதி ஆகும்போது பெருசுப்படுத்துகிறார். அதுலேயும் குறிப்பாக சூரியன் வந்து ராசிக்குள்ளே இருக்கார். அரசாங்கத்தினுடைய அனுகூலம் நாள். அரசாங்க வேலைகள் எதுவாக பெண்டிங் இருந்தால் இன்றைக்கி முடிஞ்சு கொடுத்துரும். அரசாங்க வேலை ஏதாவது இருந்தால் பெண்டிங் ஏதாவது இருந்தாக்க இன்றைக்கி முடிஞ்சிடும். ஒரு பெற்ற சர்டிஃபிகேட்ஸ் அல்லது விஓ அல்லது தாசில்தார் ஏதாவது ஒரு அரசாங்கத்தில் ஒரு மனு போட்டிருந்தா அது இன்றைக்கி கிடைக்கல, அதில் ஒரு கலெக்டரை பார்க்குறோம், ஒரு மனு போட்டிருக்கோம், ஏதோ ஒன்று செய்யணும், அந்த நிகழ்வு இன்றைக்கி நடந்தேறும். இந்த கும்பராசினர்களுக்கு. மீனம் ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு 3ல், ராசிக்குள்ளே சுக்கிரன், புதன், ராகு 3ம் இன்றைக்கி ஒரு ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்கு. புதனும் சுக்கரனும் வக்கரகதியில் போகிறாங்க. ராகு கூட. ராகுங்கிறது இயல்பாக பெருசு பண்ணக்கூடிய ஒரு எதையும் பூதாகாரமாக பெருசு பண்ணி பிரம்மாண்டம். அவங்களுக்கு கூட சுக்கிரன் ஆடை ஆபரணம் வாகனம். புதன் வித்தைக்காரகனும் வித்தை சோறு போடும். நேற்று வரைக்கும் என்னடா இதை செஞ்ச ஒன்றுமே செய்யலையே அப்படின்னு நினைக்கும் புதனுடைய வேலை. ராசிக்கு ஒரு பாதகாதிபதியாக இருந்தாலும் அங்கே வந்து உட்காந்து இன்றைக்கி வக்கரகதி போகும்போது அந்த வித்தை உங்களுக்கு இன்றைக்கி விற்று கொடுத்துருவார். வித்தையை விற்றுருவீங்க இன்றைக்கி. இந்த புதன் அதை மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுப்பார். அதே மாதிரி 7ல் கேது இருக்குது. வெளி நண்பர்களால் அனுகூலம்னால்தான் இந்த மீனராசி நேயர்களுக்கு நாளை பார்ப்போம்.